நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் தரணும். உங்க அரண்மனைக்குள்ள ஆண்டவர் ஒரு சுகத்தை கத்தர் தரணும். ஆமேன். யாரையுமே வார்த்தையினாலோ இல்லை யாரையுமே கையினாலோ காயப்படுத்த மாட்டேன்னு நீங்க ஒரு பொருத்தனை எடுக்கணும். நீங்க ரொம்ப இதுவா நினைச்சுக்காதீங்க. என்னமோ நீங்க சத்தம் போட்டோன்னா அடங்கி போறாங்க, என்னமோ நீங்க சத்தம் போட்டோன்னா அமைதியா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது உள்ளுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்க அப்படி பண்ணும் போதெல்லாம் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து நெஞ்ச அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது சிலருக்கு வெளிப்படையா காமிக்க மாட்டாங்க, உள்ள காயமாயிட்டே இருக்கும். இந்த காயம் மரணம் வரைக்கும் மன்னிச்சிடலாம், அவங்க மன்னிக்கலாம், அவங்க உங்களை மன்னிப்பாங்க. ஆனா என்னன்னா அந்த காயத்தை ஆற்றவே முடியாது, அந்த காயத்தை ஆற்றவே முடியாது. சில விஷயங்கள் சிலருக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சிலருக்கு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுறது பிடிக்காது, அம்மா அப்பாவை பற்றி பேசுறது சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுறது பிடிக்காது. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும், அது அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஆனா சிலர் வைக்கும்போது, கை வைக்கும்போது எங்க தான் வைப்பாங்கன்னா கரெக்டா அந்த சென்சிட்டிவ் பிளேஸ்ல தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தை இப்படி சொன்னா இவனுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும், அப்படி அதில் தான் பேசுவாங்க. அப்படி கோபத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காகவே பேசுவாங்க, அவங்கள எரிச்சல் உண்டு பண்ணணுன்றதுக்காகவே பேசுவாங்க. அப்போ மாறி 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 பேசிட்டே இருந்தா அப்போ அது பெரிய காயமாகி அது திரும்ப எப்படி மன்னிக்க முடியும்? அதனால அந்த யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு, யாருக்காகன்னு எனக்கு தெரியல. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பிரதர் சிஸ்டர், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஓவரா எதுலையுமே என்ன பண்ணிட முடியாதுன்னா, சொல்லுங்க, நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும். சரி, இப்போ ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் போட்டுட்டீங்கன்னா, ஒரு டைம் சத்தம் போட்டாச்சா அதை நிப்பாட்டிடணும், அதை நிறுத்திடணும், அதோட நிறுத்திடணும். திரும்ப 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 போட்டு 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 நீங்க அப்படியே சாகடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருக்காதே. நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ல. அதை சேஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால சில காரியத்தை நீங்க வெற்றி அடையவே முடியாது. ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், என் குணத்தை மாத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் குணத்தை மாத்துங்க ஆண்டவரே, முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, ஏசப்பா என்னுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பரந்த மனப்பான்மையை ஆண்டவர் தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு மனப்பான்மையை தாங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் வழியாக வந்திருக்கிற கேரக்டர் என்னை விட்டு மாறட்டும், எங்க அம்மா அப்பாட்ட இருந்த அந்த கேரக்டர் என்னிடத்திலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய வம்சா வழியாக வந்திருக்கிற அந்த கேரக்டர், அந்த தேவையற்ற கேரக்டர் என்னை விட்டு மாறி நான் ஒரு நேர்த்தியான ஒரு பிள்ளையா